நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இது எதுக்கு இந்த பதிவுனா, திமுகவுக்கு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா, 5 வருஷமாக வன்னியருக்கு பாட்டாளி கட்சிக்கு துரோகம் பண்ணுச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன துரோகம் பண்ணாலும் பாவம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கார திமுகவுக்கு நல்லது செஞ்சாங்க, திமுகவுக்கு ஒத்துழைச்சாங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு பாரு 20-25 வருஷமாக அந்த திமுகவில் என்ன சொன்னாலும் அந்த திமுகவிலே இருந்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கார். இன்னைக்கு புதுசாக ஒரு தாவைக்கா கட்சி வந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சராகவே இன்னைக்கு 7 மந்திரி கொடுத்துக்கிறாங்க. 7 மந்திரி அந்த இதுக்கு சமுதாயத்துக்கு கொடுத்துக்குது. அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுத்துக்கிறாங்க, வன்னியரசு அவருக்கு. இன்னமும் திமுக முட்டு கொடுக்காதீங்க. யாருக்கு சொல்கிறேன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான். ஏன்னு கேட்டாக்கா, உங்களுக்கு 25 வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி துரோகம் பண்ணிச்சோ உங்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. இதை நீங்கள் அனுபவிக்கலாமே. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ எல்லாமே சேர்ந்து கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி திமுகவை பேசணும். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 25 வருஷமாக நம்ம திமுகவுக்கு வேலை செஞ்சுமே, நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி வந்த கட்சி எங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யுதுன்னு சொல்லிவிட்டு திமுகவை எடுத்து கேள்வி கேட்கலாமே. விடுதலை சிறுத்தை கட்சி யாருமே கேள்வி கேட்கல. ஏன் அது அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? எதுவுமே செய்யலையே. செய்யாதவங்களுக்கு எதுக்கு இன்னமும் முட்டு கொடுத்து கிடக்கிறீங்க சொல்லு. இன்றைக்கி வந்த கட்சிக்கு இன்றைக்கி எவ்வளோ உங்களுக்கு நல்லது செய்யுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு. அப்போ நீங்கள் எதிர்த்து பேசுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பாக திமுக எதிர்த்து பேசலாம், தப்பே கிடையாது. ஏன்னா வன்னியருக்கும் துரோகம் பண்ணியிருக்கு, பாட்டாளி கட்சிக்கும் துரோகம் பண்ணியிருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் துரோகம் பண்ணியிருக்கு. அப்படி துரோகம் பண்ணி இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்னு சொல்லு. இன்றைக்கி வந்த கட்சிக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யுது. அப்போ நீங்கள் ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? திமுகவை எதிர்த்து பேசுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தாவைக்கா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் திமுக எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. எதிர்த்து பேசினா தான் உங்களுக்கு இன்னும் நல்லது கிடைக்கும். ஏன் 2 பக்கமும் கேம் ஆடாதீங்க. இப்பயும் உங்களுக்கு தாவைக்கா தான் கட்சி உங்களுக்கு நல்லது செய்யுது. ஏன் 2 பக்கம் கேம் ஆடுறீங்க? கேம் ஆடாதீங்க. ஒரு பக்கமாக நின்று தாவைக்கா பக்கம் நின்று திமுகவை எதிர்த்து பேசுங்க. கண்டிப்பாக சரமாரியாக பேசலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அதை சொல்லு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு என்ன பண்ணியிருக்கு சொல்லு. எப்போவுமே எதுவுமே செய்ய கிடையாது. சும்மா உங்களை ஒரு பயம்பத்தி உங்களை வன்னியர் உங்களை மட்டம் தட்டி வைப்பாங்க, உங்களையும் மட்டம் தட்டி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அந்த நெல்லை பயன்படுத்திங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், எதிர்த்து பேசுங்க. திமுகவை எதிர்த்து பேசுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பேசிச்சோ அதுபோல் நீங்களும் பேசுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அப்போ பேசுங்க. இதில் போய் என்ன கிடைக்குது? உங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே திமுககாரன் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ தான் இல்லை, எப்போவுமே இதுக்கு மேலே செய்யவே மாட்டாங்க, இதுக்கு மேலேயும். அதனால் கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து பேசுங்க. பேசுனா தாவைக்காவில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஆமாம், திருமாவளவனுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். கண்டிப்பாக திமுக எதிர்த்து பேசணும். அதான் நான் சொல்லுவேன், திருமாவளவனை பேசணும். எதிர்த்து பேசி கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்லது நடக்குது. அதுக்காக செய்யலாம், தப்பு கிடையாது. நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல்.